மிதுன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மிதுன ராசிக்காரர்களே, நீங்கள் வாழ்க்கையில் எனக்கு எப்பயாவது நல்லது நடந்துராதா, எப்படியாவது நான் தப்பி தவறியாவது ஏதாவது ஒரு நல்லது நடந்துராதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? மிகப்பெரிய அளவில் உங்களினுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான நாட்களாக இருக்க போகுதுங்க. அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் நிச்சயமாக நடக்கும். அதை நீங்கள் முதல்ல பார்க்கும்போது இதால் நமக்கு என்ன பெருசாக முன்னேறிட போகிறோம் இந்த விஷயம் அப்படின்னு, இந்த விஷயம் என்ன ஒரு மாற்றத்தை பெருசாக கொண்டு வந்துட போகுது அப்படின்னு சாதாரணமாக நினைப்பீங்க. மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையை திசை திருப்பக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் இப்போ உங்களுக்கு நடக்க போகுது. இந்த காணொலியை எந்த ஒரு இடத்துலையும் பாதியில் நிறுத்திடாதீங்க. நீங்கள் ஏற்கனவே கவனிச்சிருப்பீங்க, அதாவது சில நாட்களாகவே உங்களினுடைய மனசு நிம்மதியே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கும். அதாவது நீங்கள் என்னதான் திரும்ப திரும்ப யோசித்தாலுமே எதுவுமே மாற போகிறது கிடையாது. நீங்கள் முன்னேறி ஒரு அடி எடுத்து வச்சா 1000 விஷயங்கள் மாறும். இப்போ உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய குணந்தாங்க உங்களை மிகப்பெரிய பாதையில் நடக்க வைக்க போகுது. அது என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே அதை திருப்பி திருப்பி யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதில் ஒரு குழப்பத்தை நீங்களே உண்டாக்கிக்குவீங்க. நம்ம இதை செஞ்சால் நமக்கு ஏதாவது நஷ்டம் வந்துடுமோ, ஒருவேளை நம்மளால் இது கடைசி வரைக்கும் கடைபிடிக்க முடியாமல் போயிருமோ அப்படின்னு உங்களையே நீங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டு பதில் சொல்லிக்கிட்டு மிகப்பெரிய அளவில் ஞானியாக தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க. அந்த தெளிவு மிகப்பெரிய ஒரு அறிகுறியை உங்களுக்கு கொடுக்க போகுது. வரக்கூடிய நாட்களில் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சிக்னலை தரும். அது எதிர்பாராத ஒரு அழைப்பாக இருக்கலாம். நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க அந்த இடத்துலிருந்து உங்களுக்கு அந்த கால் வரும் அப்படின்னு. இல்லைனா எதிர்பார்க்காத விதமாக நீங்கள் யாரையாவது பார்க்கறதுக்கு நேரிடும். நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல திடீர்னு ஒரு மீட்டிங் உங்களை அறியாமையே நீங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையால் அட்டன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அந்த ஒரு தருணம் மிதுனத்தோட வாழ்க்கையே திசை திருப்பும். எத்தனை நாள் தான் நீங்கள் பிடிக்காத வேலையவே செஞ்சிட்ருப்பீங்க, பிடிக்காத சூழல்லையே வாழ்ந்துட்டுருப்பீங்க. மிதுனம் இடம் மாற போகுது. மிகப்பெரிய வேலையில் போய் அமரக்கூடிய அத்தனை சூழ்நிலைகளும் கணிஞ்சு வந்தாச்சு. ஆனால் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த தருணத்தில் நீங்கள் உங்களையே சந்தேகப்படுவீங்க. உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும், இது சரியானதா, நம்ம இதை செய்யலாமா, இதில் இறங்கி காலை வைக்கலாமா, மறுபடியும் நமக்கு நஷ்டம் வந்துருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு இயல்பாகவே தோன்றும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த அளவு கடந்த ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் மட்டுமே சந்திச்சிட்டீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு ஏற்றம் மட்டும்தான் முக்கியமாக நடக்க போகுதுங்க. உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் சரியாக உபயோகப்படுத்திக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, சகல சௌபாக்கியங்களையும் வாரி வழங்கக்கூடிய புதனோட அனுக்கிரகம் உங்களுக்கு பலமாக இருக்குது. புதன் என்ன செய்யும் அப்படின்னா, எதிர்பாராத வாய்ப்புகளை உங்களுக்கு கொண்டு கொடுக்கும். நீங்கள் திடீர்னு ஒரு முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் மாட்டிக்குவீங்க. அந்த தருணத்தில் தயவு செஞ்சு உங்களை போட்டு நீங்களே குழப்பிக்காதீங்க. நீங்கள் எதுக்காக இது நாள் வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த காரியத்தை தாராளமாக நீங்கள் முன்னேறி செய்யுங்க. அதனால தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், ஒரே ஒரு அடி மிதுனம் முன்னெடுத்து வச்சா போதும், மிகப்பெரிய அளவில் சிகரத்தை போய் அடைய முடியும். இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டே நீங்கள் சந்தேகப்பட்டுக்கிட்டும் குழம்பிக்கிட்டும் இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது நாள் வரைக்கும் என்ன நடந்துச்சோ அது மட்டும்தாங்க சுழற்சி முறையில் மறுபடியும் நடந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு மாற்றம் வரணும் அப்படின்னா முதல்ல நம்ம முன்னேறி நடக்கணும். சனீஸ்வரன் இந்த இடத்துல தான் மிகப்பெரிய மாபெரும் பரீட்சையை உங்களுக்கு வைக்க போகிறாரு. என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் எதை பார்த்தீங்களோ, எந்த வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த சூழ்நிலைகள் உங்களினுடைய கண்ணு முன்னாடி நிற்கும். நீங்கள் தைரியமாக எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்கள் மேலே நம்பிக்கையை வச்சு ஒரே ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சிங்கன்னா போதும். மிகப்பெரிய அளவில் உங்களினுடைய குலதெய்வம் காத்துட்ருக்குது உங்களை கையை பிடிச்சு மேலே தூக்க. ஆனால் பிறரோட பேச்சை கேட்டு நீங்கள் ஆசைக்கு பின்னாடி நடந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வரக்கூட வாய்ப்பை இழக்க நேரிடும். ஆசைகள் இந்த காலகட்டத்தில் உங்களினுடைய கண்ணை மறைக்க
அமைக்க வரும். அதனால தான் உங்களுக்கு இப்போ முக்கியமான நாள் அப்படின்னே சொன்னேன். இலக்கை அடைய வேணும் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் மிதுனம் வேர்வைகளை சிந்தியே ஆகணும். நீங்கள் ஆரம்பத்தில் எடுத்து வைக்கக்கூடிய அந்த ஒரு முடிவு மிகப்பெரிய மாற்றங்களை அமைத்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலையை விதி உங்களுக்கு கொடுத்தா தாராளமாக நம்பி நீங்கள் முன்னேறி போகலாம். பிரிந்த சொந்தங்கள் மிதுனத்தை தேடி வரப்போகுது. மிதுனம் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா நீங்கள் இழந்ததை திருப்பி பெற போகிறீங்க. சந்தோஷங்களை அடைய போகிறீங்க. உங்களால் உங்களினுடைய குடும்பமும் சந்தோஷமான ஒரு நிலையில் வாழ ஆரம்பிக்க போகுதுங்க. இப்போது நீங்கள் லாட்ரியில் நம்பிக்கை உள்ளவர்களா? தாராளமாக லாட்ரியில் பணத்தை செலவழிக்கலாங்க. அதிர்ஷ்டம் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. தயவு செஞ்சு யாரை நம்பியும் எந்த விதமான பணத்தையும் செலவு பண்ணாதீங்க. தொழிலில் நீங்களே பக்கத்தில் இருந்து பணத்தை செலவு செய்யுங்க. பிறர்கிட்ட நீங்கள் பணத்தை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பணம் போய் சேரக்கூடிய இடத்துல சரியான நேரத்துக்கு போய் சேராதுங்க. கண்டிப்பாக. மிதுன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மிதுன ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு சாதாரணமாக இருக்கலாங்க. ஆனால் இந்த நேரம் சாதாரண நேரம் அல்லங்க. பாதி நாட்கள் கடந்தாச்சு. உங்கள் உள்ளத்தில் ஒரு சின்ன மாற்றம் ஆரம்பிச்சிருக்குங்க. சில விஷயங்கள் தாமதமாக நடக்கிறது மாதிரி இருக்கலாம். ஆனால் சிலர் உங்களை புரிஞ்சுக்கல அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு வந்திருக்கலாங்க. ஒரு முக்கிய முடிவை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இது சும்மா மனநிலை மாற்றம் கிடையாதுங்க. கிரக நிலைகளோட அமைதியான மாற்றம் உங்களை ஒரு தேர்வு நேரத்துக்கு இப்போ கொண்டு வந்திருக்குங்க. சூரியன் திசை மாற்றம், சனி அமைதியான சோதனை, குருவோட மெதுவான ஆதரவு. இந்த காலத்துல எடுக்கப்படுற முடிவுகள் சின்னதா தோன்றினாலுமே பின்னாடி நாள்ல பெரிய தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதனாலதான் இது ஒரு கணிப்பு இல்லைங்க, இது ஒரு எச்சரிக்கை நேரம். மிதுனத்திற்கு புதன் ஆதிக்க ராசி. உங்களுக்கு சிந்தனை வேகமா இருக்குங்க. ஒரு விஷயத்தை பல கோணத்துல பார்த்து யோசிப்பீங்க. ஆனா சில நேரங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா அதே சிந்தனைகள் தான் உங்களுக்கு மிகப்பெரிய குழப்பமா மாறிடுங்க. இந்த நாள்ல நீங்களே உங்களோட அதிகமா யோசிச்சு பேசிக்கிட்டு இருப்பீங்க. ஒரே விஷயத்த மனசுக்குள்ள மறுபடியும் சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. சனி மெதுவா உங்களை பொறுமைக்கு அழைக்குங்க. குரு அமைதியா அவசரப்படாத அப்படின்னு நினைவூட்டும். சூரியன் நீ எங்க நிக்கிற அப்படின்னு உங்களை கேக்குங்க. இந்த 3 சக்திகளும் ஒன்று சேரும் பொழுது வெளியில பெருசா எந்த ஒரு மாற்றமும் இல்லாதது மாதிரி தாங்க இருக்கும். ஆனா உங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு திசை மாற்றம் உருவாகி இருக்கும். அதனாலதான் இப்போ நீங்க மற்றவங்க கிட்ட பேசக்கூடிய வார்த்தைகளையும் எடுக்கக்கூடிய முடிவுகளையும் கொஞ்சம் யோசிச்சு எடுக்கணுங்க. இந்த காலகட்டத்தில் வேலை தொடர்பான சிந்தனைகள் அதிகமாக எழும்ப ஆரம்பிக்குங்க. நான் சரியான இடத்துல தான் இருக்கேனா, என்னோட மதிப்பு மற்றவங்களுக்கு தெரியுதா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் அந்த கேள்வியை எழுப்பிக்கிட்டே இருப்பீங்க. யாரோ ஒருத்தர் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கலாம். அது எதிர்மறை அல்லங்க. சனி சோதிக்கும் பொழுது அவர் அமைதியத்தாங்க சோதிப்பார். இந்த நாட்களில் நீங்கள் காட்டும் பொறுமை ஒரு சிறிய அங்கீகாரமாக திரும்பி வந்தே தீருங்க. பணநிலை மனம் பற்றி இந்த காலத்தில் பெரிய இழப்பு யோகம் தெரியல. அது ஒரு நல்ல விஷயங்க. ஆனால் சில நேரத்தில் பிரச்சனை இழப்பிலிருந்து வராது. நமக்கு இருக்கக்கூடிய தேவைகளின் அவசரத்தினுடைய லாப ஆசையிலிருந்து வருங்க. இந்த நாட்களில் ஒரு வாய்ப்பு வரலாம். அது பெருசாக உங்களுக்கு தெரியாது. ஆனால் அது மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு குரலை உருவாக்கும். இதை இப்போவே செஞ்சுட்டா நல்லது, நமக்கு நடந்துருமோ அந்த உணர்வு தாங்க கவனிக்க வேண்டியது. இது உங்களோட பிழை இல்லை. மற்றவங்க எல்லாருக்குமே நல்லது நினைச்ச உடனேயும்
நடக்கும். மிதுனத்திற்கு மட்டும் கொஞ்சம் தாமதமாக தாங்க நடக்கும். பிறந்ததுல இருந்து இது நாள் வரைக்கும் அப்படிதாங்க உங்களோட வாழ்க்கையும் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, மிதுன ராசிக்காரர்கள் வாய்ப்பை பார்க்க மாட்டீங்க அப்படின்னு இல்லைங்க. நீங்கள் வாய்ப்பை பார்க்குறீங்க. சில நேரங்களில் என்ன நடக்குது அப்படின்னா, வேகம் பகுத்தறிவை முந்திடுங்க. இந்த வாரம் உங்களுக்கு வேகம் வேண்டாம். யாராவது இப்போ தான் சரியான நேரம்னு சொன்னால் கூட உங்களோட மனசுக்கு இதுதான் நல்ல நாள் அப்படின்னு ஒரு நாள் தோன்றும். இதுதான் நம்ம செய்யக்கூடிய நல்ல நேரம் அப்படின்னு தோணும். அந்த நேரத்தில் காரியத்தை தொடங்குங்க. ஒரு இரவு முழுக்க நீங்கள் அமைதியாக யோசிக்கலாம். அடுத்த நாள் எடுக்கக்கூடிய முடிவு தாங்க உங்களுக்கு நிம்மதியையும் பாதுகாப்பையும் தரும். இந்த காலம் பணம் சம்பாதிக்கிற காலம் கிடையாதுங்க. அவசரமான முடிவுகளை எடுக்கக்கூடாத காலம். உறவுகள் இந்த காலத்தில் உடைந்து போகக்கூடிய நிலை தெரியலைங்க. ஆனால் சில நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, தூரம் வார்த்தைகளால் வராது, அமைதியால் வரும். வாழ்க்கை துணை அமைதியாக இருந்தால் அதை உடனே தவறாக எடுத்துக்க வேண்டாங்க. அவங்க பேசலை அப்படின்னா அவங்க கவலைப்படவில்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாதுங்க. சில எதிர்பார்ப்புகள் வெளியில சொல்லாம உள்ளுக்குள்ளேயே இருக்கும். இந்த நாட்கள்ல அவங்க கிட்ட பேசுறத காட்டிலும் அவங்கள புரிஞ்சுக்க முயற்சிக்கிறதே முக்கியங்க. இந்நேரம் சில பேர் யோசிச்சிருப்பீங்க, இந்த நாட்கள்னா எந்த நாட்கள் அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க. நீங்க ஒரு நாளையுமே உங்க கூட இருக்கவங்கள புரிஞ்சுக்கிறதுல எந்த ஒரு தப்பு கிடையாதுங்க. நீங்க தனியா இருக்கவங்க அப்படின்னா கடந்த கால நினைவுகள் எல்லாமே திடீர்னு மனசுக்குள்ள வரலாம். அது ஒரு தகவலாகவும் இருக்கலாம், ஒரு நினைவாகவும் இருக்கலாங்க. அது ஒருத்தரை மறுபடியும் தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு உணர்வாகவும் இருக்கலாங்க. அது விதியே வழிகாட்டுது அப்படின்னு நினைக்க வேண்டாங்க. சில நேரத்தில் வாழ்க்கை நம்மளை சோதிக்க பழைய கதவுகளை திறக்கும். இந்த கால உறவை தொடங்கும் நேரம் அல்லங்க, உறவை தெளிவாக பார்க்குற நேரம். நீங்கள் அமைதியாக கவனிச்சா மட்டும் போதுங்க. எது கூடவே நிலைக்கும், எது உங்களை விட்டு நீங்கும் அப்படிங்கிறது தானாகவே உங்களோட தெளிவுக்கு வரும். வரக்கூடிய நாட்களில் உங்கள் மனம் சற்று ஓயாமல் இயங்கிக்கிட்டே இருக்கலாங்க. வெளியில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாதது மாதிரியும் உள்ள ஒரு சிறிய அமைதியின்மை இருக்கலாம். ஒரே விஷயத்தை மறுபடியும் நினச்சிட்டு இருக்கலாங்க. நான் எடுத்த முடிவு சரிதானா, இல்லை அவசரப்பட்டுட்டேனா, இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருந்திருக்கலாமோ அப்படிங்கிற கேள்விகள் மனசுக்குள்ள தோணலாம். இதுதான் புதனோட ஆதிக்கம் பெற்றிருக்கும் மிதுனத்தோட தன்மையை. யோசிக்கிறது தவறில்லைங்க, ஆனால் அதிகமாக யோசிச்சிங்க அப்படின்னா தெளிவு மங்கிவிடுங்க. இந்த காலம் புதிய விஷயங்களை ஆரம்பிக்க அவசரப்பட வேண்டிய காலம் இல்லைங்க. மாறா உங்களோட சிந்தனையை மெதுவாக அமைதிப்படுத்த வேண்டிய நேரம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அமைதியான மனசோடு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவால் எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு வரவே வராது. இப்போ உங்கள் வேகத்தை குறைச்சா மட்டும் போதுங்க, உங்களுக்கே தெளிவு அதிகரிக்கும். அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு சின்ன முடிவு எடுக்கக்கூடிய தருணம் கூட வரலாங்க. அது ஒரு பெரிய நிகழ்வாக இருக்க வேண்டியதில்லை. ஒரு சாதாரணமான உரையாடலாக இருக்கலாம், ஒரு ஒப்புதல் கேள்வியாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு ஆவணத்தில் நீங்கள் கையெழுத்து போட வேண்டிய சூழ்நிலையாக கூட இருக்கலாங்க. அந்த நேரத்தில் அது பெரிய விஷயமா உங்களுக்கு தோணாது. சரி, இதில் போய் என்ன பெருசாக இருக்க போகுது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் வாழ்க்கையில் சில முடிவுகள் அந்த நிமிஷத்தில் சின்னதாக தாங்க தெரியும். அதுக்கப்புறமா சில நாட்கள் கழிச்சு தான் அது எந்த திசைக்கு திருப்பி விடுதுன்னே புரியும். அதனால தான் அந்த நிமிஷத்தை லேசாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேங்க. இந்த காலகட்டத்தில் வெளியில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களை தள்ளும் முடிவு எடுங்க அப்படின்னு கட்டாயப்படுத்துங்க. இப்பவே சொல்லுங்க, இப்பதான் தீர்மானிக்க வேண்டிய நேரம் அப்படின்னு ஒரு அழுத்தமும் இருக்கலாம். ஆனால் அந்த அழுத்தம் தாங்க உங்களோட அந்த சோதனை. இருள் கிரகமான சனி இப்படி தாங்க சோதிக்கும். அவசரத்தில் உங்களோட அமைதியை பார்க்கும் அந்த தருணத்தில் உங்களோட பதில் முக்கியம் கிடையாதுங்க.
உங்களோட நிலைமை தான் முக்கியம். அமைதியாக இருந்தால் அதே முடிவு உங்களுக்கு சாதகமாக மாறுங்க. அவசரப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்த அந்த முடிவை பின்னாடி வர நாட்களில் நீங்களே திருத்தி எழுத வேண்டிய மாதிரி அமையலாம். இந்த சில நாட்களில் ஆமான்னு சொல்கிறதுக்கு முன்னாடியும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு சின்ன இடைவெளியை எடுத்துக்கங்க. அந்த இடைவெளியே உங்களுக்கு பாதுகாப்பு கவசமாக மாறுங்க. மிதுன ராசிக்காரர்களே, இந்த காலம் சத்தமாக மாற்றம் தரப்போகிறது கிடையாது. அமைதியாக மாற்றுங்க. வெளியில எல்லாம் சாதாரண மாதிரி தான் இருக்கும். அதே வேளை அதே மனிதர்கள் அதே நாள், ஆனால் உங்களினுடைய உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் மெதுவாக மாற ஆரம்பிக்கும். நீங்கள் எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டு இருந்த இடத்துல இப்போ சில விஷயங்களுக்கு அமைதியாக இருக்கக்கூடிய நாட்கள் வந்திருக்குங்க.